ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெருமானின் திருக்கண்கள் எப்பொழுதுமே நமக்கு கருணையை மட்டுமே காட்டும். நம்ம பாவங்களில் இருந்து முற்றிலுமாக காப்பாற்றுவதற்கு பெருமானின் அழகான திருக்கண்கள். அந்த கண்களில் சீற்றமோ இல்லை கோபமோ வராமல் எப்பொழுதுமே கருணையை பொழியும்படி செய்பவர் பிராட்டி. இப்படிப்பட்ட பெருமானின் கண்களின் கருணை எங்கள் மேல் பட வேண்டும் என்று பிரார்த்திப்பது இன்றைய நாள் பாசுரம். 22வது பாசுரம் திருப்பாவையில் அங்கன்மான் ஞாலத்து என்கின்ற பாசுரம். இதில் ஆண்டாள் ஒரு கோஷ்டியை சொல்லி அவர்கள்லாம் எப்படி உன்னது திருவடிக்கு கீழே உட்கார்ந்து உன்னை பிரார்த்திக்கிறாளோ அதே போல நாங்களும் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். யாரை சொல்கிறா அப்படின்னாக்க, இந்த பூமிக்கே அதிபதியாக உள்ள பல மன்னர்கள், பல அரசர்கள், அவர்கள் எல்லாரும் தாங்கள் பெரிய அரசர்கள், ராஜாக்கள் என்ற அபிமானத்தை விட்டு, அந்த அபிமானத்தை தொலைத்து, பக்தர்களுக்கும் முக்தர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கும் உன்னை பற்றுவதற்காக உன்னது படுக்கைக்கு கீழே கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துட்டுருக்கா. நீ எப்போ கடாட்சிப்ப அப்படின்னு காத்துட்டுருக்கா. அவர்களைப் போல நாங்களும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர்களைப் போலனா இவர்களுக்கும் ஆண்டாள் கோஷ்டிக்கும் அந்த அபிமானம் இருந்துதான். நேற்று வரை ஒருவித அபிமானம், நாங்கள்லாம் பெண்கள் தானே, கண்ணன் எங்ககிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருந்துதான். அது இன்று தொலைந்து விட்டதாம். இல்லை, நம் கண்ணனை நாம் தான் தேடி போக வேண்டும் என்று உணர்ந்து இவர்களெல்லாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் என்ன பிரார்த்திக்கிறோம்? அழகான தாமரை பூ போல இருக்கும் உன் கண்கள், அதை சிறிது சிறிதாக மெதுவாக விழித்து எங்களை நீ பார்க்க வேண்டும். சூரியன் போலும் சந்திரன் போலும் 2 கண்கள், ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். அப்படிப்பட்ட கண்களை கொண்டு, கருணை பொங்கும் அந்த கண்களை கொண்டு நீ எங்களை கடாட்சித்தால் எங்கள் மேல் உள்ள அநாதி காலமான பாபங்கள், நாங்கள் சேர்த்து வைத்துள்ள அத்தனை பாபங்களும் தொலைந்து போகும் கண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஏன் இத்தனை நாள் அவள் கடாட்சம் இல்லையா? இத்தனை நாள் அந்த பாபம் தொலையிலையானா, கடாட்சிக்க அவர் தயாராக தான் இருந்தார். ஆனால் நாங்கள் யாருமே உங்ககிட்ட வரலையே. ஏன் எப்படி வரல? அபிமானத்தோடு இருந்தோமே, அபிமானத்தை நாங்கள் விட்டு விட்டு உன்னிடம் இதுவரை வரவில்லையே, இன்னைக்கு தானே வந்திருக்கோம். ஆக ஸ்வதந்திரன் என்ற நினைப்பு எங்களிடம் இருந்தது, அதை தொலைத்தோம். அபிமான பங்கமாய் தொலைத்துவிட்டு என்ன செய்தோம்? இதோ உன் திருவடியை நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ நீ என்ன பண்ணணும்? உன் 2 அழகான கண்களை, தாமரை பூ போன்ற கண்களை கொண்டு எங்களை கடாட்சித்தால் அநாதி காலமாக நாங்கள் சேர்த்து வைத்துள்ள அத்தனை பாபமும் தொலைந்து போகும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்திலே. அப்படியே கண்ணனும் திருக்கண்ணை திறந்து ஆண்டாள் கோஷ்டியை அழகாக பார்த்தாராம். பார்த்த உடனே ஆண்டாள் என்ன சொன்னா அப்படிங்கிறத நாளைய பாசுரத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி எம்பெருமானார் திருவடிகளே சரணம். அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டீர் கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் 2 கொண்டு
பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ பாவாய்